சரி பார்த்தோன்னே வந்து அனு வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இங்கே வந்து அபி அபின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டே உள்ளே போகிறாங்க. இந்த அனு வந்து அப்படி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சுந்தரி. இங்கே வந்து அனு வர்றதை பார்த்துட்டு என்ன அனு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்னோடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க. சுந்தரி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க நீங்கள் என் வீட்டுக்கு நான் வரக்கூடாது, உன் வீடா, உன் வீடு நினச்சிருந்தா இவ்வளோ விஷயத்த பண்ணியிருப்பியா, மரியாதை இங்கேருந்து போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது, போயிடு இங்கேருந்து, அதெல்லாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. உடனே லக்ஷ்மி பாட்டி வந்து அவள் இங்கேயே இருக்கட்டும், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறடா அப்படின்னு, உங்களுக்கு தெரியாது இவளை பற்றி, இவள் உள்ளே விட்டா அவளை தான் குடும்பமே நாசமாக போயிடும், அப்படிப்பட்ட ஆள் இவளை உள்ளே விட்டுட்டு குடும்பத்தை நாசம் பண்ண சொல்கிறீங்களா, இவளுக்கெல்லாம் ஒன்றுமும் அறிவே வரல, பாருங்கள் செஞ்ச தப்பை கூட அவள் உணரவே உணரலை, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சேர்த்தா அவளை தான், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, நீங்கள் உள்ளே போங்கம்மா அப்படின்றாங்க. லக்ஷ்மி பாட்டி வந்து வேணாம் பரவாயில்ல அவள் உள்ளே வரட்டுன்றாங்க. இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்தை தலையிடாதீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் பண்ணுறது, இவளெல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அமைச்சிட்டு, இங்கே பார் இதுக்கப்புறம் இந்த வீட்டு வரணும்னு நினச்ச ஒன்று அவ்வளோதான், மரியாதை வீட்டு விட்டு வெளியே போடி, எதுக்கு நீங்கள் வரணுன்ற அப்படின்னோடனே, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸுங்க போகிறே இப்போ இல்லையா, நீங்களே என்னை தேடி வந்து என்னை கூட்டின்னு போவீங்க பாருங்கள், அது நடக்க தான் போகுது அப்படின்றாங்க. நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், வேலையை பார் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இந்த மனுஷன் எப்படிலாம் இருந்தார், இன்றைக்கி நானே இப்படி பேசுகிறாரு, இப்படி மாறிட்டார், என்ன தான் பண்ணுறது நான் அப்படி சொல்லிட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து முரளி வந்துச்சா, சுந்தரி அத்தை எப்படியும் உள்ளே வந்துடுவான்னு பார்த்தா இந்த மாமா விடவே மாட்டேங்கிறானே, இவன் பெரிய ஆளாக இருப்பான் போட்டிருக்கு, எல்லாரும் சமாதானம் ஆனாங்க, இந்த ஆள் பட சமாதானம் ஆனு, இந்த ஆளுக்கு அப்படி என்ன கோவம் அத்தை மேலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தால் ராகு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அபி உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்காக எதுக்கு அப்படின்னு, இல்லை அபி நானே டிசைன் பண்ண இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், நீ வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு டிசைன் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், அதை கூட நீ போட்டு காமிச்சு ரொம்ப நல்லா இருக்கு சொன்னியே, அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்ட அபி, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. அதெல்லாம் போட்டு காட்ட முடியாதுன்றாங்க. ஏன் அபி இப்படிலாம் சொல்கிற, ஏன் போட்டு காட்ட முடியாது அப்படின்னு. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, நான் எதுக்கு உங்களுக்கு போட்டு காட்டணும் ட்ரெஸ்ஸை, என்ன இப்படி சொல்கிற, பின்ன என்னங்க நானும் உங்கள் கூட காலம் ஃபுல்லாக வாழ்கிற மாதிரியும் நான் உங்கள் பொண்டாட்டி மாதிரியும் ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க, என்னவோ புருஷன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறீங்க, நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டியா, என்ன இப்படி பேசுகிற, வேறு என்ன சொல்கிறது, எப்படி நம்ம பெரிய போகிறோம், அக்ரிமெண்ட்டும் சைன் வாங்கி வச்சுருக்கீங்க பெரியணும் சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் பெரிய போகிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாமல் போய் நேரத்தோடு போய் படுங்க அப்படி சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. ஒன்று செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் தான் இந்த அபி இப்படி பண்ணிக்கிறாளோ, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளா, இந்த அளவு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்குறேன், இந்த அளவுக்கு வந்து அன்பாக நான் பேசுகிறேன்னு என்ன காரணம், என் மனசு ஃபுல்லாக நீ தண்டி இருக்க, என் மனசு ஃபுல்லாக உன்னை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன், அது கூட புரிஞ்சிக்காமல் என் லவ்வை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி இருக்காளே, இவளுக்கு என்ன புரிய வைக்கிறதுனே தெரியலையே, ஒன்றுமே தெரியாமல் இருக்காளே, என்னடா இது வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறானே, அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம், அவன் லவ் பண்ணால் மட்டும்தானே வாங்கி வந்து கொடுப்பான் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாளே இவ, நான் என்னமோ சும்மா வாங்கி கொடுத்துக்கிற மாதிரியும், நான் என்னமோ எதை பற்றி யோசிக்காமல் வாங்கி வந்து கொடுக்குற மாதிரி என்னையை திட்டிகிட்டு இருக்கா, இவளுக்கு அறிவுன்றதே கிடையாது, புத்திசாலி இருந்து தரம் இருந்து என்ன பிரயோஜனம், காதலில் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. இவளை எப்படியாவது எழுப்பணுமே, எதெல்லாம் தெரியாது, நீ என் ட்ரெஸ்ஸை போட்டே காமிச்சு ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃப்ளவர் வாஷ் எடுத்து கீழே போடுறதுக்காக போகிறாரு. உடனே அபி எழுந்துக்கிறாங்க. ஓ ஃப்ளவர் வாஷ் வச்சு என்னை அடித்து வந்து ட்ரெஸ்ஸை போடலன்னு சொல்லிட்டு பழி வாங்கலான்னு பார்க்குறீங்களா, அடி பாவி இப்படி யோசிக்கிறாளே, ஏய் நான் அப்படிலாம் யோசிக்கல அபி, என்ன அபி இப்படிலாம் சொல்கிற, பின்ன ஃப்ளவர் வாஷ் வச்சு என்ன அர்த்தம், என்னை அடித்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, அது நடக்கவே நடக்காது, இந்த அபி நினச்சாதான் எந்த விஷயத்தையும் பண்ணுவா, இந்த அபி நினைக்கல அந்த ட்ரெஸ்ஸை போடணுன்னு, அதனால் போட மாட்டா அப்படின்னு. ஐயோ இப்படி படுத்துறாரே, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு புலம்புறாரு நம்ம ராகவ்.